Yeah, hi, welcome you all to our channel Cryptech Maestros. Please do subscribe and follow us on social media. நம்ம சேனலில் கிரிப்டோ கரன்சியோட சீரீஸ் ஆஃப் எபிசோட்ஸை பற்றி வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் அதை மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோஸோட பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் இட் ஃப்ரம் த பிகினிங். லாஸ்ட் 2 எபிசோடில் நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் ஆன்செயின் மெட்ரிக்ஸ், ப்ராஜெக்ட் மெட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸை பற்றி டீட்டெயில்டாகவே பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோட கண்டினியூவேஷன், அதாவது ஃபண்டமெண்டல் இண்டிகேட்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மார்க்கெட்டோடைய ப்ரீவியஸ் டேட்டாவெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு மேத்தமேட்டிக்கல் பேஸில் மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட் ஃப்யூச்சரில் இவ்வளோ போகும் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான். ஜென்ரலாகவே இண்டிகேட்டர்ஸ்னாலே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. பட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கும் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவே கொடுத்துருக்கோம். ஸோ கிரிப்டோ கரன்சியில் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கு மொத்தமாக ஒரு 8 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா யூனிக் அட்ரஸஸ், நெக்ஸ்ட் நெட்வொர்க் டிரான்சாக்ஷன் வேல்யூ, தேர்ட் மைனிங் காஸ்ட், ஃபோர்த் என்விடி ரேஷியோ, ஃபிஃப்த் பார்த்தீங்க அப்படின்னா MBRV ரேஷியோ, சிக்ஸ்த் MBRV Z ஸ்கோர் ரேஷியோ, செவன்த் மேயர் மல்டிபிள் ரேஷியோ, எயித் மைனிங் P/BE ரேஷியோ. ஸோ இதை பற்றி ஒவ்வொன்றா நம்ம சிம்பிளாக பார்த்துடலாம். மேபி இந்த வீடியோவோட லென்த்தை கட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு 4 இண்டிகேட்டர்ஸை இந்த எபிசோடில் பார்த்துட்டு நெக்ஸ்ட் 4 இண்டிகேட்டர்ஸை நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யூனிக் அட்ரஸ் இண்டிகேட்டர்ஸ். ஸோ இது ஒரு பேசிக் கைண்ட் ஆஃப் இண்டிகேட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். இதே சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எத்தனை யூசர்ஸ் ஒரு பர்டிகுலர் காயினோட பிளாக் செயினில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த டேட்டா நமக்கு டெய்லி பேசிஸில் கூட கிடைக்கும். இந்த டேட்டா எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா மெட்டாகால்ஃப் லா அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு நெட்வொர்க்கோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற யூசர்ஸோட ஸ்கொயர் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூசர்ஸ் அதிகமாக நெட்வொர்க்கோட வேல்யூ ரொம்பவே அதிகமாகும். அதே மாதிரி யூசர்ஸ் குறைய நெட்வொர்க்கோட வேல்யூ குறையும். ஸோ இந்த இண்டிகேட்டர் நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நெட்வொர்க்கோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம புல்லிஷ் சிக்னல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம், குறையும் போது பியரிஷ் சிக்னல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் டாபிக் நெட்வொர்க் டிரான்சாக்ஷன் வேல்யூ. யூனிக் அட்ரஸ் இண்டிகேட்டரில் ஒரு பேசிக் ஐடியா தான் நமக்கு கிடைக்கும். அதாவது எத்தனை பேர் அந்த நெட்வொர்க் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். நெட்வொர்க் டிரான்சாக்ஷன் வேல்யூ அப்படின்னா சர்டன் பீரியடுக்கு எவ்வளோ வேல்யூ டிரான்சாக்ஷன் ஆகியிருக்கு அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறது தான். ஸோ யூனிக் அட்ரஸ் இண்டிகேட்டர் மாதிரி தான் இங்கேயும் நெட்வொர்க்கோட வேல்யூ ரைஸ் ஆகும்போது புல்லிஷ் சிக்னல், அந்த வேல்யூ கம்மியாகும்போது பேரிஷ் சிக்னல். ஸோ தேர்டாக நம்ம பார்க்க போகிறது மைனிங் காஸ்ட். ஸோ ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் பேஸ்ட் காயினாக இருந்துச்சு அப்படின்னா மைனிங் காஸ்ட் இண்டிகேட்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிரான்சாக்ஷனுடைய ஃபீஸை பேஸ் பண்ணி புல்லிஷா இல்லை பியரிஷா அப்படிங்கிறத நம்மளால் டிசைட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் வேல்யூ டிரான்சாக்ஷன் ரேஷியோ. இது கிரிப்டோ கரன்சியோட PE ரேஷியோ அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு காயினுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நம்ம பண்ணும்போது இந்த பர்டிகுலர் டூல் ஒரு பேசிக் பேராமீட்டர் டூல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ரைஸ் பர் ஏர்னிங் ரேஷியோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. ஸோ ஒரு ஸ்டாக்கோடைய கரண்ட் ப்ரைஸ்க்கும் கம்பெனியோடைய ஏர்னிங் பர் ஷேருக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ தான் PE ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேஷியோவை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டில் அந்த ஷேர் ப்ரைஸ் ஓவர் வேல்யூடா இல்லை அண்டர் வேல்யூடா அப்படிங்கிறத நம்மளால் டிசைட் பண்ண முடியும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு PE ரேஷியோங்கிற மாதிரி கிரிப்டோ கரன்சிக்கு NVT ரேஷியோ. ஸோ இங்கே கிரிப்டோ கரன்சியில் NVT ரேஷியோங்கிறது மார்க்கெட் கேபிட்டலைசேஷனுக்கும் நெட்வொர்க்கில் நடக்கிற டிரான்சாக்ஷன் வேல்யூக்கும் உள்ள ரேஷியோ தான். ஸோ இதில் மார்க்கெட் கேபிட்டல் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் எபிசோட்லேயே டீட்டெயில்டாகவே சொல்லியிருக்கோம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா மார்க்கெட் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் இன்டூ சர்க்குலேட்டிங் சப்ளை. ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள். ஸோ இப்போ இந்த ரேஷியோவை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அதிகமாக இருக்கும்போது நெட்வொர்க்குடைய டிரான்சாக்ஷன் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா பேரிஷ் சிக்னல். ஸோ இந்த டைமில் NVT ரேஷியோ ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதுவே ஆப்போசிட் கேஸில் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் மீடியமாகவோ இல்லை கம்மியாகவோ இருந்துச்சு அப்படின்னா நெட்வொர்க் டிரான்சாக்ஷன் ஆக்டிவிட்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா NVT ரேஷியோ கம்மியாக இருக்கும். ஸோ இது ஒரு புல்லிஷ் சிக்னல். ஸோ ஓகே, இந்த NVT ரேஷியோ வேல்யூ பேஸ் பண்ணி தான் புல்லிஷா இல்லை பியரிஷா அப்படிங்கிறத நம்மளால் டிசைட் பண்ண முடியும். லைக் NVT ரேஷியோ 15 இல்லைனா அதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா புல்லிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க.
என்விடி ரேஷியோ 25 இல்லைனா அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா பேரிஷ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ வேல்யூ வந்து 15க்கும் 25க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா கைண்ட் ஆஃப் கன்சாலிடேட்டட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் ஒரு 4 இண்டிகேட்டர்ஸை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இதோட கண்டினியூஷனாக நெக்ஸ்ட் எபிசோட்லேயும் வந்து அடுத்த 4 இண்டிகேட்டர்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த எபிசோடில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க. இமீடியட்டாக உங்களுக்கு நாங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம். ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி எபிசோட ஒரு இன்ட்ரெஸ்டிங் கோடோடய முடிச்சிடலாம். நம்மளோட சின்ன சின்ன ஃபெயிலியர் ஹேபிட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது வளரும் போதே நம்ம அந்த பழக்கத்தை விடலை அப்படின்னா அது வளர்ந்து சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஆக ட்ரை பண்ணும்போது அந்த பழக்கத்தை விடுறது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. இமீடியட்டாக அதுக்கான ரெஸ்பான்ஸை வந்து நாங்கள் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் we are also active in social medias like Facebook, Twitter, Telegram, Instagram, Reddit, Pinterest, LinkedIn. ஸோ உங்களுக்கு வந்து மார்க்கெட் அப்டேட்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சோஷியல் மீடியாஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். we are always active on daily market updates வந்து நாங்கள் கொடுத்துட்டே இருக்கோம். So thanks for watching. Learn today and lead tomorrow. And don't forget to support and subscribe us. See you in next video. Bye bye.